சாதாரணமா ஒரு பெண்ணால அப்படி செய்ய முடியுமா? அவ வெறும் டென்ட் அடிக்கிறவ, கண்டிப்பா யாரையுமே அவளுக்கு கொன்னோ ஏதோ பயம் பழக்கம் இருக்காது. யுத்தத்துக்கு போறவங்க வேணா நிறைய பேரை கொண்டிருப்பாங்க. இவ லேடியும் கூட யுத்தத்துக்குலாம் போயிருக்க மாட்டா. தேவன் இல்லாத, இஸ்ரேல் இல்லாத வேற ஒரு ஜனமும் கூட. அப்ப அவ எப்படி அதை செஞ்சா? தேவனுடைய ஆவியினால நிறைஞ்சி அதை அந்த காரியத்தை செஞ்சு அந்த எதிரிய கொன்னுட்டா. இது அப்படி தேவனுடைய கிருபை இல்லாட்டி என்ன ஆகும்? அந்த நேரத்துல அவன் மட்டும் சிசரா மட்டும் முடிச்சிருந்த என்ன ஆகும்? இப்படி வைக்கும் போது நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு இதை வைக்கும் போது டக்குன்னு ஏற்கனவே அவன் பயத்துலதான் படுத்திருப்பான். எப்படினாலும் நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு முடிஞ்சிருக்கோமே, கண்டுபிடிச்சா கொண்டுருவாங்களேன்னு. அப்போ இப்படி வைக்கும் போது மட்டும் படக்குன்னு முடிச்சிருந்தா என்ன ஆகும்? அவளை ஒரு அடி அடிச்சிருப்போம். என்னன்னா லேடி தானே, டக்குன்னு ஒரு அடி அடிச்சு அவ கொண்டு வந்த சுத்தியிலே அவன் மண்டையில போட்டிருந்தா என்ன இருக்கும்? அவ செத்துருப்பான். தான் உயிரை அவ பெருசா நினைக்கல. என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிரியா இருக்கு, இவன் என்ன செய்யக்கூடாது? நம்ம உயிரோட இருக்கக்கூடாது. தான் உயிரையே துச்சமா நினைச்சு என்ன செய்யறா? தேவன் சொன்னதுக்காக கீழ்படிஞ்சு அந்த சிசராவை கொல்றா. இது ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே? சரியா? இப்ப இந்த காலத்துக்கு இதெல்லாம் யூஸ் ஆகாது. அந்த யுத்தத்துல சொல்றேன்.